இப்போ மஹேந்திராவில் ஒரு சாதனம் பார்த்தீங்கன்னா ஒரு 575 பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் வரும். அந்த 4 சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அவங்க மைலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக போகும். நம்மளது 3 சிலிண்டர் வண்டின்றதால மைலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும். ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4000 ரூபா வரும். மற்ற பிராண்டு பார்த்தீங்கன்னா 4500 5000 அந்த மாதிரி வரும். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3900 4000 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். மேக்ஸிமம் கஸ்டமர் விரும்புறது எம்ஆர்எஃப். நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எம்ஆர்எஃப் டயர் தான் கொடுத்துட்ருக்கோம். அது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கஸ்டமரும் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணுறது மைலேஜ். ரெண்டாவது வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவு. ஒரு விவசாயிக்கு சேமிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி செலவும் ரொம்ப முக்கியம். அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேமிப்பான கொண்டது. வணக்கம், நான் ஜேபிஎஸ் மோட்டார்ஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா 745 இண்டிபெண்டன்ட் கிளச், அதாவது ஐபிடிஓன்னு சொல்லுவோம். இப்போ நிறைய ஃபியூச்சர் அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வண்டியில். இந்த வண்டியை சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஃபஸ்ட்டிங்கன்னா மைலேஜ். எல்லா கஸ்டமரும் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணுறது மைலேஜ். ரெண்டாவது வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவு. ஒரு விவசாயிக்கு சேமிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி செலவும் ரொம்ப முக்கியம். அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேமிப்பான கொண்டது. ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4000 ரூபா வரும். மற்ற பிராண்டு பார்த்தீங்கன்னா 4500 5000 அந்த மாதிரி வரும். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3900 4000 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அதே மாதிரி இதோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா கால் பெடல் டூயல் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஐபிடிஓ மாடல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து விவசாயிகளுக்கு பேலர் ஓட்டுற ஆப்ஷன்ஸில் ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்காது. அதனால் விவசாயிக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதில் எடுக்கிறதுனால. 3 சிலிண்டர் வண்டி இது மெயினாக. இப்போ 3 சிலிண்டர் வண்டி 4 சிலிண்டர் வண்டியில் தான் இப்போ மஹேந்திராவில் ஒரு சாதனம் பார்த்தீங்கன்னா ஒரு 575 பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் வரும். அந்த 4 சிலிண்டர் வந்து அவங்க மைலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக போகும். நம்மளது 3 சிலிண்டர் வண்டின்றதால மைலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3.5 லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். மற்ற பிராண்ட் ஏதாவது நீங்கள் கம்பேர் பண்ணி கூட பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இழுவைத்திறன் பார்க்க போகிறோம். நம்ம டிராக்டர் பொறுத்தளவுக்கு டார்க் 205 நியூட்டன் எம்எம் கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் கலப்பையும் போட்டு ஓட்டலாம். அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டிராக்டருக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி. டிராக்டர்லேயே உங்களுக்கு பேட்ச் போட்டு சீல் போட்டு வந்திருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். மற்றபடி காமன் அசசரி பார்ட்ஸ் எல்லாமே 1 இயர் வாரண்ட்டி வரும். இப்போ மற்ற டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரவுண்ட் ஆயிலோட மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். காமனாக எல்லாமே ஒரே ஆயில் தான். இப்போ நீங்கள் ஸ்டேரிங் ஆயில் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் மாற்றினா தான் மாற்றலாம். கிட்டத்தட்ட ஒரு டிராக்டருக்கு கிரவுண்ட் ஆயில் மாற்றினா 40 லிட்டர் 55 லிட்டர் ஆகும். நீங்கள் பவர் ஸ்டேரிங் ஆயில் மாற்றினா கிரவுண்ட் ஆயிலோட எல்லாம் இன்க்ளூடாக கலந்து வரது தான். இப்போ நம்ம சோனாலியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்குன்னு தனியாகவே ஆயில் வந்துடும். பவர் ஸ்டேரிங்க்குன்னு அதுக்கு ஆயில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான். 1 லிட்டர் நீங்கள் மாற்றினாலே போதுமானது. இது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க சேமிப்பான செலவு. நீங்கள் இதுக்காக கிரவுண்ட் ஆயில் மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்து இப்போ நம்ம டயர் சைஸ் பார்க்க போகிறோம். இப்போ டயர் பார்த்தீங்கன்னா 6.16 வந்துடும் ஃப்ரண்ட்டில். பேக்கில் பார்த்தீங்கன்னா 14.29 வந்துடும். இதனால் உங்களுக்கு உழவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு போய் வரப்பில் மடிக்கணுன்னாலும் இல்லை வண்டி சிக்காமல் சேத்துல சிக்காமல் போகிறதுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சோனாலியாவை பொறுத்தளவுக்கு எம்ஆர்எஃப் டயர் தான் மேக்ஸிமம் வரும். எல்லா கஸ்டமரும் வாடிக்கையாளராக எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் வேணும்னு கேட்பாங்க. சில கம்பெனியில் போனால் வண்டியில் ஜேகே டயர் தாங்க வருது, அப்போலோ தான் வருது, சிஎட் தான் வருதுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கஸ்டமர் விரும்புறது எம்ஆர்எஃப். நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எம்ஆர்எஃப் டயர் தான் கொடுத்துட்ருக்கோம். அது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.